Hello students. இப்போ நம்ம பார்க்க போறது 12th physics electrostaticsல problems. A particle of mass m and carrying charge minus q1 is moving around a charge plus q2 along a circular path of radius r. Prove that the period of revolution of the charge minus q1 about plus q2 is given by t equal to square root of 16 pi cube epsilon naught mr cube divided by q1 q2. So என்ன கொடுத்திருக்காங்க டேட்டா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ we may consider ஒரு சார்ஜ், இது வந்து மைனஸ் q1, இந்த சார்ஜ் ஒரு சர்க்குலர் மோஷன்ல வருது. ஓகே, எதை சுத்தி வருது சர்க்குலர் மோஷன்ல? இதுக்கு நடுவுல பிளஸ் q1 பிளஸ் q2 எடுத்துக்கலாமா? சார்ஜ் இங்க இருக்கு. இந்த பிளஸ் q2 சார்ஜ் இந்த மைனஸ் q1 சார்ஜ் என்ன வருது? சுத்தி வருது. இந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஆர்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நவ் என்ன கொடுத்திருக்காங்க? Prove that the period of revolution t equal to square root of இந்த வேல்யூ. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னாலே நமக்கு ஒண்ணு புரியும். ஸோ என்னன்னு தெரியும்? இது ஒரு சர்க்குலர் பாத் இல்லையா? இது இந்த சார்ஜ் சம் வெலாசிட்டி v-ல சுத்தி வருது. கரெக்டா? சம் ஸ்பீடு, ஒரு ஸ்பீட்ல சுத்தி வருது. அந்த ஸ்பீடை வந்து we simply called as v-ன்னு எடுத்துக்கலாமா? இந்த ஸ்பீடை v அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கு? இது ரெண்டுத்துக்கும், இந்த ரெண்டு சார்ஜ் பிளஸ் q2 மைனஸ் q1, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த டூ சார்ஜஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இப்படி இருக்கு இல்லையா? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ், இப்படி தானே? டுவர்ட்ஸ் சென்டர். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் டுவர்ட்ஸ் சென்டர். அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பாருங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் between the two charges minus q1 plus q1 charges எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் சென்டர். என்ன சொல்றோம் நம்ம? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இது ரொம்ப முக்கியமான இடம். அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? 1/4 pi epsilon naught q1 q2 by r square சொல்லலாமா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? mv squared by r அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல இருந்து இந்த ஸ்பீடு இருக்கு இல்லையா, ஸ்பீடு v எழுத போறேன். ஸோ இதுல இருந்து v மட்டும் இங்க வச்சுப்போம். இந்த ரிமைனிங் டைம்ல இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? therefore so v square which is equal to எல்லா டேர்ம் அந்த பக்கம் வந்துடும். ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு? what is the value? so 1/4 pi epsilon naught q1 q2 divided by எந்த வேல்யூ? ஸோ இந்த m எந்த பக்கம் போயிடும்? ஸோ சிம்பிளி v ஸ்கொயரிங் இருக்கு இல்லையா, m வந்து கீழே போயிடும். கரெக்டா? m கீழே போயிடுச்சு. அடுத்தது இந்த r வந்து மேல போகும். ஆல்ரெடி இந்த ஃபார்முலால இருக்க r ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இதுல ஒரு r, இதுல ஒரு r கேன்சல் ஆயிடும். வாட் இஸ் த ரிமைனிங் வேல்யூ? 1/4 pi epsilon naught q1 q2 divided by mr அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து நம்ம v னா என்ன அர்த்தம்? ஸ்பீடு v equal to
ஸ்கொயர் ரூட்ல எழுதலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 pi epsilon naught Q1 Q2 by MR அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா சிம்பிளா சொல்லியாச்சு பாருங்க. ஸோ பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன்னா தி பீரியட் ஆஃப் revolution of என்னது minus q1 இது எங்க எதை சுத்தி வருது plus q1 q2 அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம்? டைம் t equal to 2 pi r by v சொல்லலாமா? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. 2 pi r by v. v ஓட வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்படின்னா எப்படி எழுதலாம்? 2 pi r இந்த v ஓட வேல்யூ போட்டா என்ன வரும்? சிம்பிளா that is 1 divided by square root of 4 pi 1/4 pi epsilon naught எழுதலாமா? ஸோ என்ன வரும் இந்த இடத்துல? ஸோ சிம்பிளா எழுதலாம். that is square root of 1/4 pi epsilon naught Q1 Q2 by MR சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். எந்த வேல்யூவை? V ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா T equal to 2 pi R. இந்த டேர்ம் மேலே போயிடுச்சுன்னா என்ன வரும் நமக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 pi epsilon naught MR divided by Q1 Q2 எழுதலாமா? இதே போல ரைட். இப்போ இந்த டேர்ம் வெளியில இருக்க டேர்ம் உள்ள வந்துருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? therefore இருந்து time period of revolution equal to square root of 16 pi cube epsilon naught MR cube divided by Q1 Q2 அப்படின்னு கிடைக்கும். இதுதானே கேட்டிருக்காங்க. ப்ரூவ் தட்னு இந்த வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. தேங்க்யூ.